வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் விடை வகைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். எண் வகை விடைகளை தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். விடை என்றால் என்ன? தனக்கு தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்ள வினவும் வினாவிற்கு கிடைக்கும் பதில் தான் விடையாகும். விடையின் வேறு பெயர்கள் இறை, பதில், செப்பு, மறுமொழி என்பன. விடையின் வகைகள் 8: சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. முதல் வினா விடை சுட்டு விடை. ஒன்றை சுட்டிக்காட்டி கூறும் விடைக்குத்தான் சுட்டு விடை அப்படின்னு பேரு. எடுத்துக்காட்டு பாருங்க. சென்னைக்கு வழி யாது என்று வினவினால் இது என்று சுட்டி காட்டுவது. அடுத்தது பாருங்க. 3 குடைகளில் எது உன் குடை என்றால் அது என்று சுட்டி கூறுவது. இப்படி சுட்டி காட்டி விடை கூறும் வினாவிற்கு தான் சுட்டு விடை அப்படின்னு பேரு. அடுத்ததா மறைவிடை. மறை என்றால் எதிர்மறை விடை. ஒரு வினாவிற்கு எதிர்மறையாக பதில் தருவது. இது செய்வாயா என்றால் செய்யேன் என்று கூறுவது. அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது. அதிகாலையில் எழுந்து படிப்பாயா என்ற வினாவிற்கு படிக்க மாட்டேன் என்று கூறுவது. இன்றாவது பேசுவாயா என்ற வினாவிற்கு பேச மாட்டேன் என்று கூறுவது. இவைகளைத்தான் நாம மறைவிடை அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா நேர்விடை. நேரடியாக, அதாவது உடன்பட்டு விடை சொல்வது. உடன்பாட்டு விடைன்னு சொல்லலாம். நேர்மறையான பதிலை தருவது. இது செய்வாயா என்ற வினாவிற்கு செய்வேன் என்று உடன்பாட்டு பதில் தருவது. உடன்படுவது, அந்த செயலுக்கு உடன்பட்டு பதில் தருவது. எடுத்துக்காட்டு பாருங்க. கடைக்கு செல்லலாமா என்ற வினாவிற்கு செல்லலாம் என்று கூறுவது. இந்த உடையை தைத்து தருகிறாயா என்ற வினாவிற்கு தைத்து தருகிறேன் என்று கூறுவது. இப்படி உடன்பட்டு பதில் தர்றது நேர்விடை எனப்படும். அடுத்தது பாருங்க. ஏவல் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. ஒரு வேலையை செய்ய சொல்கிறோம், அவங்க திருப்பி அதை நம்மையே செய்ய சொல்கிறதுக்கு தான் ஏவல் விடை அப்படின்னு பேர். எடுத்துக்காட்டு பாருங்க. மேடையில் பாடுவாயா என்றால் நீயே பாடு என விடை தருவது. நான் பாட மாட்டேன், நீயே பாடு. புரியுதா? கவிதை எழுதி தருவாயா என்றால் நீயே எழுது என்று கூறுவது தான் ஏவல் விடை. அடுத்ததா வினா எதிர் வினாதல் விடை. இது செய்வாயா என்று வினவும் போது செய்யாமல் இருப்பேனா என்று வினாவையே விடையாக கூறுவது. அதாவது ஒரு வினா கேட்குறோம், அந்த வினாவையே திருப்பி அதற்கு பதிலாக தர்றதுக்கு தான் வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னு பெயர். எடுத்துக்காட்டு பாருங்க. நாளை நீ நாடகத்தில் நடிக்கிறாயா என்ற வினாவிற்கு நடிக்காமல் இருப்பேனா. அப்போ என்ன பொருள்னா கட்டாயம் நான் நடிப்பேன் என்பது பொருள். அப்போ நடிக்காமல் இருப்பேனா அப்படின்னு வினாவையே திருப்பி கேட்பது தான் வினா எதிர் வினாதல். அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க. என்னிடம் பேச மாட்டாயா என்றால் பேசாமல் இருப்பேனா அப்படின்னா என்ன பொருள்? கட்டாயம் உன்னுடன் நான் பேசுவேன். அப்போ வினாவையே திருப்பி கேட்பதற்கு தான் வினா எதிர் வினாதல் விடை என்று பெயர். அடுத்ததா உற்றது உரைத்தல் விடை. இது செய்வாயா என்ற வினாவிற்கு தனக்கு முன்பு நடந்ததை, உற்றதை, அதாவது தனக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத விடையா சொல்றதுக்கு தான் உற்றது உரைத்தல் விடை அப்படின்னு பேர். இது இறந்த காலத்துல நடந்ததை சொல்றது. எடுத்துக்காட்டு பாருங்க. கைப்பந்து விளையாடலாம் வா என்ற வினவியதற்கு நேற்று கைப்பந்து விளையாடி காயம் ஏற்பட்டது என விடை தருவது. இப்போ நேரடியான பதில் இல்லை. இதனால் நான் விளையாட வரமாட்டேன்னு மறைமுகமாக சொல்கிறது. அப்போ உற்றது உரைத்தல்னா என்ன? முன்பு நடந்ததை சொல்வது. அடுத்ததா உருவது கூறல் விடை. உருவது கூறல்னா இதை செய்வாயா என்னும் வினாவிற்கு தனக்கு வரப்போவதை, அதாவது நிகழப்போவதை விடையாக கூறுவது தான் உருவது கூறல் விடை. எதிர்காலம், அதாவது இனிமே தான் அது நடக்க போகுது, அதை விடையா சொல்றது. எடுத்துக்காட்டு பாருங்க. கைபேசியில் திரைப்படம் பார்க்கலாமா என்று வினவினால் கண் பார்வை கெடும் என விடையளிப்பது. கைபேசியை ரொம்ப நேரம் பார்த்தா கண் பார்வை கெட்டு போயிடும். அப்போ இனிதான் நடக்க போகுது, இதை சொல்றதுக்கு தான் உருவது கூறல் விடை அப்படின்னு
பெயர். அடுத்தது இனமொழி விடை. இது செய்வாயா என்னும் வினாவிற்கு அதற்கு இனமான அதனோடு தொடர்புடைய ஒன்றை விடையாக்குவது. அதற்கு இனமான பதிலை சொல்றது. எடுத்துக்காட்டு பாருங்க. ஆடுவாயா என்று வினவினால் பாடுவேன் என்பது. ஆடுதல் பாடுதல் என்பதெல்லாம் ஒரே இனம். அப்போ ஆடுவாயா என்று வினாவுக்கு பாடுவேன் அப்படின்னு பதில் சொல்றது. சாப்பிட தயிர் உள்ளதா என்றால் மோர் உள்ளது. அப்போ தயிர் மோர் இரண்டும் ஒரே இனத்தை சேர்ந்தது. அப்போ சாப்பிட தயிர் உள்ளதான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லாமல் மோர் உள்ளது என்று இனமான விடை தருவதற்கு தான் இனமொழி விடை என்று பெயர். இந்த வகுப்பில் விடைகளை பற்றி மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வகுப்பில் ஒரு பொருட்பன்மொழியை பற்றி மிக தெளிவாக பார்க்கலாம். வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி.